எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வந்துட்டு ஃப்ளவர் ரெமடிஸ்லாம் வந்துட்டு நானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ளவர் ரெமடிஸா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மம்மியும் வந்துட்டு இன்றைக்கி பிங்க் கலரில் ஃப்ளவர் மாதிரியே வந்திருக்காங்க. ஸோ நம்மையும் ஃப்ளவர் ரெமடிஸ் பற்றி பேசிக்கூடாதுன்னு கேட்டால் ஓகே பேபி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ மம்மி ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி, வணக்கம். வணக்கம். How are you? Yeah, I'm good. How are you? You look like a baby doll. அப்படியா? Thank you. நீங்களும் ஃப்ளவர் மாதிரி அழகா வந்திருக்கீங்க. ஒருத்தர் இப்படியே சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா நம்மளே சொல்லிக்கலாமே. ஸோ ஓகே மம்மி, நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளவர் ரெமடிஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வாட்டர் வயலட் பற்றிலாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ ஃப்ளவர் ரெமடிஸ்னால் முதல்ல என்னன்றது சொல்லிடுங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு தலைவலின்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், ஒரு டோலோ 650 ஒரு ஏதோ ஒன்று பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்போம். கோல்டு வருதுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் ஒரு கோல்டு ஆக்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபிசிக்கல் பெயின். ஃபிசிக்கலில் உனக்கு ஒரு எயில்மெண்ட் இருக்குது, அதுக்காக நீ அதை எடுத்துக்கிற. ஓகே. ஃப்ளவர் ரெமெடிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் செட். ஓகே. இப்போ வந்து தலைவலினா நம்ம கண்டினியூஸாக இல்லை பாடியில் எங்கே பெயின் இருந்தால் கண்டினியூஸாக பெயின் கில்லரே எடுத்துகிட்டே வருவோம். ஓகே. பட் ஃப்ளவர் ரெமிடிஸ் எப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கான மெடிசன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க ஒரு வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஐயோ எப்படி செய்ய போகிறேன்னே தெரியலையே, என்னால் முடியுமா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே. அப்போ உங்கள் மனநிலை வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. வேற ஒரு வேலை செய்யும்போது உங்கள் மனநிலை ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓகே நம்ம பண்ணிடலாம், இட்ஸ் நாட் அ பிக் டீல், நம்ம பண்ணிடலாம், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ உங்கள் மனநிலையே இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு யோர் லைஃப் ஆர் ஒரு டே எப்படி போகுதோ சிச்சுவேஷன் போன மாதிரி. ஸோ அப்போது இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு அந்த ரெமெடி அந்த மெடிசன் வந்து நாளைக்கு உங்களுக்கு பயன்படுமான்னா இல்லை. ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த மெடிசன். ஸோ ஒருத்தர் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, மைண்ட் செட் எனக்கு எப்படி இருக்கும், நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃப்ளவர் ரெமிடிஸில் கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கிறவங்க வந்து உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகளை வச்சு ஓகே தேல்சே இப்போ பேசுவாங்க உங்ககிட்ட, நீங்கள் எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு உங்கள் வாயிலேருந்து ஒரு சில வார்த்தைகள் வரும்போது அதை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ரெமிடிஸ் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது, அந்த தலைவலி வந்து இட்ஸ் பிகாஸ் யூஆர் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு விஷயம், நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஆன்சைட்டியில் உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா அதுக்கான ஒரு ஃப்ளவர் ரெமிடி இருக்கும். ஸோ டு ரிமூவ் தட் ஆன்சைட்டி, நாட் ஃபார் தி ஹெட்டேக், நாட் ஃபார் த பெயினுக்கு கிடையாது, உங்கள் மைண்ட் செட்டுக்காக. மைண்ட் செட் ட்ரீட் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இது ஒரு விதமாக நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அந்தந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பண தேவை இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது, இல்லை நான் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு பிஸ்னஸ் கொண்டு வரணும். அப்போது உங்களோட மைண்ட் நிலை எப்படி இருக்கும், அப்போ ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன் 2-3 மெடிசன் சேர்த்து அப்போ எடுத்துக்கும் போது இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் வெல். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூஸ்க்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இப்போ என்ன மாதிரி டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிபேட்டுக்காக போகிறீங்க, இல்லை யார்கிட்டயா ஒரு சண்டை போட போகிறீங்க, அந்த சண்டையில் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் சண்டை போட போகிறேன், எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கூட நான் போய் கேட்குறேன் அப்படிலாம் கூட எங்கள் அம்மாலாம் அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அச்சா மறந்து போயிட்டு அதை கரெக்டாக பேச வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம், சே இந்த வார்த்தையை கேட்டிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம சண்டை போடுறதோ ஒரு ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கோ போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அது பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த இதை எடுத்துக்கலாம். இதில் எப்படின்னா ஃப்ளவரோட குணாதிசயங்கள், இப்போ நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸையே நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து இங்கிலாந்து பேட்ச் எட்வர்ட் பேட்ச் பண்ணுற அவர் கண்டுபிடிச்ச ஒரு இதுன்னு ஈஸி. அவர் வந்து ஒரு ஃப்ளவருக்கும் இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த குவாலிட்டி எந்த மனநிலைக்கு சூட் ஆகும்னு அவர் கண்டுபிடிச்சது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு 39 ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ரெஸ்கியூ ரெமெடி. ரெஸ்கியூ ரெமெடினா என்னென்ன, திடீர்னு நம்மளுக்கு எங்கேயோ அடிபட்டுடுச்சு, திடீர்னு ஒரு டென்ஷன், ஒரு எதிர்பாராத ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தது,
கார் எங்கேயோ மோதிடுச்சு, அந்த டைமில் ரெஸ்கியூ ரெமிடி எடுத்தா யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், யூ வில் கம் அவுட் ஆஃப் த சுச்சுவேஷன் வெரி ஈஸிலி. ஓகே. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க குடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த குடியிலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குடிகாரங்க இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு சம்பளம் வந்துடுச்சு, நான் காசு இருக்கிற வரைக்கும் நல்லா குடிக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. கையில் காசு இருந்தால் இம்மீடியட்டாக போய் குடிக்கிறது, இல்லை யாராவது எனக்கு ஃப்ரீயாக வாங்கி தராங்கன்னா அப்போ நிறைய குடிக்கிறது. அதை தாண்டி என்னால் இது இல்லாமல் இருக்கவே முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணியாச்சும் எனக்கு காசு வேணும், அந்த மாதிரி. ஸோ ஒரு குடிங்கிற ஒரு பழக்கத்தை விடுறதுக்கு தெர் ஆர் வி கேட்டகரைஸ். ஓகே. அப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கும் ஒரு விதம். அப்போ அவர்கிட்ட பேசினா தான் தெரியும் he is into this mindset, so this flower remedy will work better for them. சேம் வே அந்த படம் கமலஹாசன் சார், அப்புறம் எதை பார்த்தாலும் பயம், பாதி கதவு திறந்தா பயம், ஃபுல்லாக மூடினா பயம் வரும், எதனாவது தெனாலி. ஸோ அதில் அவர் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயப்படான்னு சொல்லிட்டு he'll go to a psychiatrist இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயத்திலேயே 2-3 விதமான பயம் இருக்கு. எதை தொட்டாலும் பயப்படுவாங்க, இல்லை ஒரு ரீசனை நினைச்சு ஐயோ நான் வந்து எக்ஸாம் சரியா எழுதலையே, ஃபெயில் ஆயிடுவேன், அப்படி ஒரு ஐம் சேயிங் ஜஸ்ட் அ ரீசன், பயப்படுறதுக்கான ரீசன். இல்லை எனக்கு ஒரு ஸ்பிரிட் வருமோன்னு பயம், அந்த ஸ்பிரிட் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, இது பண்ணியிருக்க ஒரு படத்தை பார்த்து பயந்துருப்பாங்க. ஸோ பயத்திலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சில பேருங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஐயோ வெளில போனால் இது வந்துடும் அது வந்துடும், ரீசனே இல்லாமல் பயப்படுவாங்க, தப்பு பண்ணிட்டு பயப்படுறாங்க. ஸோ பயத்திலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ யூ ட்ரீட் அக்கார்டிங் டு தட். ஓகே. So that will work wonderfully. That we have tested. I myself have tested. Okay. எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃபேமிலிஸ், என் சுற்றி இருக்கிறவங்க, my students have recommended it. Same way இப்போ டிப்ரெஷனில் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒன்றும் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி, அதாவது உங்களை வந்து கோஸ்ட் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போய் ஒரு லவ் பிரேக்கப் ஆகி அதில் வர டிப்ரெஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து தான் அழகா இல்லைன்னு நினைச்சிட்டு ஒரு டிப்ரெஷன், என்னையே இப்படி பெத்தாங்க அப்படின்னு கூட சில நிறைய பேர் நம்ம நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா அவங்க நல்லா இருப்பாங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், நாட் குட், என் ஃபீச்சர்ஸ் நல்லா இல்லை, என் கலர் வந்து இப்படி இருக்கு அப்படின்ற காம்ப்ளெக்ஸே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கான மெடிசின்ஸ் தனியா இருக்கு. இல்லை எனக்கு ஆஃப் லேட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் நிறைய கேட்கறது என்னன்னா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஆக்சுவலாக அது நல்ல விஷயம், ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. தே ஃபீல் ஐயோ எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா, ஐ ஃபீல் ஸோ டிப்ரெஸ்ட், ஐ ஃபீல் ஸோ லோன்லி, அந்த மாதிரி தனிமைக்காக அப்போ பண்ணுறாங்க. ஸோ சில பேர் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்புறம் உடனே டிப்ரெஷன். இது என்ன ஆகுதுன்னா யங்ஸ்டர்ஸில் த ரெப்பர்கஷன்ஸ், த ரிசல்ட் when they try to come out of it, but when they try to come out of it they choose a wrong path. Always that happens because இப்போ youngsters or older people என்ன பண்றாங்கன்னா they are away from family, lot of them on a work basis or education basis, so இல்ல ஏதோ ஒரு ரீசன்காக they are away from the family, and the family support அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்காது. So immediately what they do is they choose a wrong path. They take a wrong decision. அப்ப என்ன ஆகும், அதுல இருந்து வெளில வரதுக்கு அவங்க இன்னொரு குழியில தான் போய் விழறாங்க. So what happens is this will help you come out of the depression, help you choose the right one. So அப்போ வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது போட்டிங்கன்னா ஒன்று வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதுக்கு, ஒன்று வந்து you don't get promiscuous or you don't have the procrastination issue. அந்த மாதிரினா ஒரு விஷயமா கம்பைன் பண்ணி எடுத்துக்கும் போது they'll quickly come out of it. Okay. ஆஸ் யூ செட் மாமி, இப்போ முன்னாடி சொன்னீங்க நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றதுக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இதில் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் நம்ம எல்லா எமோஷன்ஸ் பற்றியுமே வந்துட்டு சொன்னோம். எக்ஸ்பெக்டேஷனும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மன நோய் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் it is how you see it. Okay. Expectation of what you expect of yourself or what you expect from others. Okay. Ipo a self confident person, be it a gender male or female, doesn't matter. Okay. If a person is confident enough, what they'll do is enala mudiyum, I'll come out of it. Okay, even though they get depressed, they fight back. Everybody falls down, and the life teaches the lesson, everybody falls down. Then what is important is you get up, you dust yourself, go up and running, right? That's what is important. Definitely. So
அதுக்கான ஒரு இப்போ நம்மளால நடக்க முடியல, கொஞ்சம் பேலன்ஸ் வேணும்னா நம்ம ஒரு குச்சியோ ஒரு ஆளோட சப்போர்ட் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி திஸ் வில் ஹெல்ப் அஸ் இமோஷனலி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அகேன் டிபெண்டிங் ஆன் ஈச் பர்சன். Expecting us to achieve big goals is a good expectation. Yes. So but expecting abnormal things like சில boyோ இல்ல girl என்ன பண்ணுவாங்க, they are very clingy, which is fine as long as the other person is comfortable. If they are not comfortable, then you should give them the space and come back. Yes. பட் இது வந்து நிறைய நடக்குது, இப்படி பண்ற அப்படி பண்ற, கையில அறுத்துக்கிறேன் காலில் they get அறுத்துக்கிறேன். depressions. அவங்க நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது நடக்கல அப்படிங்கும்போது they are going into that depression and Correct. that thing. ஸோ மனம் இஸ் லைக் வந்து இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஒரு நம்ம மைண்டோ மனசோ வந்து இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட் கீப்ஸ் சேஞ்சிங். லைக் எப்படி வந்து ஒரு சந்திரனை எப்படி மூன் இஸ் இன் அஸ்ட்ராலஜி நம்ம வந்து மூன்ல கலெக்ட் பண்றோம். ஸோ when we deal with everything இல்லையா, இங்க வம்சி தாரால we deal with astrology, we deal with western numerology, western medicine, and then the traditional base. So what we do is we tend to compare. So இப்போ சந்திரன் எப்படி மூன் எப்படி வந்து வேக்சிங் குறையுதோ ஏறுதோ, இப்படி அமாவாசை வருது திரும்ப வளருது, பௌர்ணமி வருது. ஸோ மனம் இஸ் ஆல்சோ லைக் தட். ஓகே. எப்படி ஒரு தண்ணி வந்து நிலை இல்லாம ஆடிட்டே போகுமோ, மனசு இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு get treated according to your mindset. And same way, when there is lot of flower remedies for administrative purpose. இப்போ வந்து you are working in an office, administration பண்ணணும் அந்த மாதிரி, இல்ல homemakers, they administer the family, the children. இதை கோஆர்டினேட் பண்ணணும், அதை கோஆர்டினேட் பண்ணணும். லாட் ஆஃப் இட் வந்து ஹஸ்பண்டோ இல்லை இது மிஸ் பண்ணிட்டு, பிகாஸ் they have too much in their hand. Yes. So there is a flower remedy when you're administrating so much, or in your office you're working as a secretary, or you're working in an admin department, HR department, where there is lot of administration required. So there is a flower remedy called elm. So you take that, you will know how to administer. I mean, it's not like you don't know, but you will excel in your administrative skills. Okay. Or you'll do good, you won't miss anything. அந்த மாதிரி அதை ட்ரை பண்ண தான் தெரியும். இதை எப்படி எடுத்துக்கணும்னா, மேபி there is you can get it in sugar balls, அந்த மாதிரி நம்ம ஹோமியோபதிக்கில் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை you get that liquid and you put two drops in your water bottle. Okay. Throughout the day you keep on sipping on it. Okay. Yeah, and then the remedy will work along with you. So try it. If you're a homemaker, try it, do it. All the homemakers out there, try this remedy. Or if again when you go for argument or யார்கிட்டயா பேசணும், I have a cute story to share. One of my cousin, அவங்க சன்னை வந்து அவங்க ஸ்கூலில் வந்து தெரியாமல் அக்யூஸ் பண்ணாங்க அவங்க டீச்சர், ஏதோ தப்பாக மிச்சங்களோடைய சேர்த்து ஏதோ பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு. ஷி வாஸ் வெரி ஹர்ட். அவள் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஐ செட் யூ டேக் திஸ் செஸ்னட் பட். அவளுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு. ஷி இஸ் வெரி கன்சர்வேட்டிவ் டைப், ஷி டசன்ட் டாக் அஸ் மச் நோ. I say you take this and உனக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ் வரும் கேட்கறதுக்கு, because that's how you try it, that's how you see if it's going to work for others. Or because it worked for me, and I was very surprised by myself when I first was introduced to flower remedy. I was in a big meeting on a conference call. Generally I keep quiet, I don't question, because there's like hundreds of 200-300 people இருப்பாங்க. So நம்ம ஏதாவது கேள்வி கேட்டு I don't want to make myself look like a stupid இருக்க கூடாது. நிறைய டைம் we refrain talking. But அந்த டைம்ல it went without my control. I unmuted, I started questioning to the point the person on the other side who's supposed to be leading the call. He said, well, your questions are very good, but ரெண்டு question அது மூணாவது questionக்கு எனக்கு இது தெரியல, I have to come back to you with this answer. Okay. So I never thought in this angle. So it'll give you a different type of perspective in your mind, where you will be able to question the person. Okay. Or change the thing according to your benefit. Okay. So when you go to a flower remedy therapist or who deals with flower remedy, they will help you based on your mentality to shine. Like one of my
closest family member. Wherever she did, whatever she did, nothing was working. So அவளோட character basisல I recommended once. I gave one. She started shining in whatever she was doing. ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ணணும் ஒரு கேரக்டர். ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ். மம்மி இப்போ எல்லாருக்குமே அடுத்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ இது வரையும் நம்ம ஹீல் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம ஸ்விட்ச் வேர்ட், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் இப்போ இது ரெமெடி நம்ம வந்துட்டு ஒரு இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஒரு வேளை ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா? பிகாஸ் எவ்வளோ நம்ம குட் திங்ஸ் வந்துட்டு இது பண்ணாலும் ஒருவேளை ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் ரெமெடிஸில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? There is no side effect to it. Okay. It's based on flowers. Like I said, even in with researchers are we are carrying out researches on Indian flowers also. Okay. Which when we tried with white lotus. இப்போ நம்ம சரஸ்வதினா படிப்புக்குன்னு இருக்கு இல்லையா, ஷீ இஸ் இன் ஒயிட் லோட்டஸ். ஸோ நாங்கள் வந்து அதை உட்காந்துட்டு அந்த ஃபார் மெமரி பவர் ஃபார் பீப்புள் டு ஸ்டடி வெல். ஸோ அதுலேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது, வி டிட் அ ரிசர்ச். we one of my students' daughter, we gave that essence to her. அதை காய்ச்சி அதை எடுத்து we gave it and it was getting better for her. Okay. So நம்ம Indian flowers we are doing so much research. Now I think that it's out there a little bit, but அதுக்கு இப்போ இந்த எட்வர்ட் பாச் flower remedies மாதிரி trying and tested, it's not yet there, but Okay. this is tested. It's safer, it works, tested, tried by me and by my students and everybody. So it will work wonderful. You just have to have the hope. ஓகே, ஷுவர் மம்மி. இது எங்கே கிடைக்கும், டீட்டெயில்ஸ் ஏதாவது? ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஈஸிலி அவைலபிள். யூ கோ டு ஹோமியோபதிக் ஸ்டோர், யூ ஆஸ்க் தெம் இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ளவர் ரெமெடி வேணும்னா டெஃபினட்டாக they will be able to prepare. Either you can get it as a sugar balls or you can get it as a liquid. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா இந்த ரெமெடிஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Not only that, if you take the liquid, you can just rub it on your hand also. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க இந்த ஸ்வீட் செஸ்ட்நட் எடுத்துப்பாங்க, அதை வந்து சும்மா அப்படி கையில் ரப் பண்ணிட்டு அந்த இடத்துல தெளிச்சிட்டு பண்ணாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணும். ஓகே, So I gave you 3 things now. Yes, you gave a lot. And thank you so much மம்மி. இது எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆல் டைம் எந்த டைம்னாலும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.